சாராய அமைச்சர் என்ன அண்ணாமலையால் அழைக்கப்படும் திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மறைமுகமாலாம் கிடையாதுங்க. நேரடியாகவே அண்ணாமலை அவர்களை பயங்கரமா மிரட்டியிருக்காரு, எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. ஆனா அதை எதுவுமே பாஜகவினர் பெருசா எடுத்துக்கவே இல்லை, ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்லை. அதிலும் பாஜக இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்டா பேண்ட்ல உச்சா போனதெல்லாம் மறந்துடுச்சா, ஏன்டா டேய் 5 கட்சி அமாவாசை அப்படின்ற மாதிரி ஸ்கூல் பசங்களை திட்டுவாங்க பாத்தீங்களா, அப்படி கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு தலையே சுத்திடுச்சு. இதை தொடர்ந்து நம்முடைய ஹிந்து தர்ம போராளி திரு எச் ராஜா அவர்கள் தமிழகத்துல ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடக்கிறதுக்கு காரணமே சுபவீர பாண்டியனும் திருமாவளவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு போடு ஒண்ணு போட்டிருக்காரு. இதெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அமைதி மார்க்கத்தினர் நடத்தின ஒரு கூட்டத்துக்கு திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி போயிருக்காரு. ஒருவேளை அது இஃப்தார் பார்ட்டியா இருக்குமோ தெரியல. அங்க அமைதி மார்க்கத்தினர் முன்னாடி இந்த குல்லா கில்லாலாம் மாட்டிக்கிட்டு செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, மறைமுக எச்சரிக்கை, ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்தால் பக்ரீத் காலம், ஒரே ஒரு ஆட்டை அறுத்து கொத்துக்கறி போட்டால் தேர்தல் காலம், பள்ளப்பட்டி உள்ளே வந்துவிட்டு ஆடு வெளியே செல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களை தாக்கி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க பேசியிருக்காரு. அமைதி மார்க்கத்தினர் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல இத மாதிரி பேசியிருக்காரு. ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்தால் பக்ரீத் காலம், பள்ளப்பட்டி உள்ளார் அனைவரும் ஒரே ஆட்டை கொத்துக்கறி போட்டால் தேர்தல் காலம். ஏன் இந்த திமுக காரங்க எப்ப பார்த்தாலும் அமைதி மார்க்கத்தினருடைய கூட்டத்துல மட்டும் வெட்டுறது, குத்துறது, போடுறத பத்தியே பேசுறாங்க? இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நெல்லை கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கா இல்லையா, அவன் அமைதி மார்க்கத்தினர் இருக்கக்கூடிய ஒரு மேடையில ஏன் நீங்க இன்னமும் அமித்ஷாவையும் மோதியும் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தான். அதுக்கு அங்கிருந்த அமைதி மார்க்கத்தினர் ஏதோ அவங்களுக்கு எல்லாம் அவார்டு குத்த மாதிரி கைத்தட்டி விசில் அடிச்சு ஆரவாரம் எல்லாம் பண்ணானுங்க. ஏன்டா உங்களை அந்த நெல்லை கண்ணன் அடியாள் கணக்கா பேசிட்டு இருக்காண்டா, அதுக்கு போயிட்டு நீங்க கைத்தட்டி விசிலா அடிக்கிறீங்க? சரி, அதை விடுங்க. நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படி எல்லாம் சொல்றாரு இல்லையா, ஆடு உள்ள வர முடியாது, உள்ள வந்தா வெளியே போக முடியாது, ஆட்டை பலி கொடுத்துருவோம், போட்டுருவோம், தூக்கிடுவோம், அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாரு இல்லையா. இதன் மூலயமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மக்கள் கிட்ட என்னதான் சொல்ல வராரு? அண்ணாமலைய போட்டுருவோம், அண்ணாமலைய தூக்கிடுவோம்னு சொல்றாரா? சார், நீங்க அமைச்சர், ஞாபகம் இருக்குங்களா? அமைச்சருங்கிறத மறந்து போட்டு இது மாதிரி பேட்டர் ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜக சேர்ந்த புதுசுல ஒரு எலெக்ஷன் ஒண்ணு வந்தது. அந்த நேரத்துல அவர் எலெக்ஷன்ல நிக்கவும் செஞ்சாரு. அப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அந்த கருத்தை பாக்குறீங்களா? கட்சிக்காரன் அடிச்சு ஆயிருக்கு. யாராச்சும் போய் நம்ம போஸ்ட் விட்டா போஸ்டர் கிழிக்கிறது, நைட்டு கட்சிக்காரங்களை கை வைக்கிறது, கனிமொழி வந்துட்டு போன அன்னைக்கு 2 கட்சிக்காரங்க மண்டையை உடைச்சிருக்கீங்க. ஏன்னா அண்ணாமலை அப்படியே வைலன்ஸ் ஆரம்பிச்சு திரும்ப நான் கை வச்சுட்டே உனி மாதிரி எவ்வளவு பேர்த்த தூக்கி போட்டு மூச்சிருப்பேன். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பொட்டாட்டு இருக்குன்னு இருக்கேன். செந்தில் பாலாஜிலாம் தூக்கி போட்டு மூச்சுனா பள்ளிகள்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஃப்ராடெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பேன் நான். நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்க, நீங்க எல்லாம் ஒரு இது, உனக்கு நான் பயந்து கை வச்சா நீங்க வைலன்ஸ் பண்ணி அண்ணாமலை வைலன்ஸ் பண்றான்னு மாத்துவியாமா. அதனால இங்க இருக்கிற திமுக காரனுக்கு எச்சரிக்கை வச்சுட்டு போறேன். நான் வன்மத்தை கையில் எடுப்பதற்கு தயாராக கிடையாது. அஹிம்சைவாதியாக அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது கர்நாடகா முகம், அங்க காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். வீடியோட பழுதுட்டு போ, எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பியா, கொடுத்துக்க. இதுக்கெல்லாம் பயப்படலாம். நான் நியாயப்படி தர்மப்படி என்ன இருக்கோ பண்ணும். உன்னைய மாதிரிலாம் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வை, பல்லுகளெல்லாம் வெளியில வந்துடும். நாம ரஜினி படத்துல மட்டும்தான் இது மாதிரியான பஞ்ச் டைலாக் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா உண்மையாலேயே நிஜ வாழ்க்கையில நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் எப்படி எல்லாம் பேசியிருக்காரு பாத்தீங்களா? எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, கர்நாடகா முகம், அதெல்லாம் காட்ட வச்சிடாத அப்படின்ற மாதிரி அப்பவே கட்சிக்கு வந்த புதுசுலயே அண்ணாமலை அவர்கள் அவருடைய முகத்தை காட்டியிருப்பாரு. திமுகவை தோல் உரிச்சு தொங்க விட்டுருப்பாரு. முக்கியமா செந்தில் பாலாஜி அவர்களை போட்டு பிடிக்கி எடுத்திருப்பாரு. மனுஷன் அப்பவே அப்படின்னா இப்பெல்லாம் கேட்கவா வேணும்? செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்பொழுது அவருடைய முகத்தை எத்தனை பேர் கவனிச்சீங்க? அவருடைய மூஞ்சியே பாத்தீங்களா, அப்படியே வாடி போய் இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. மனசுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கு அவருக்கு, உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கு. உள்ளுக்குள்ள அவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு வெளியில பாருங்க எவ்வளவு சவுண்டா செந்தில் பாலாஜி பேசுறாரு பாருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளவு சீரியஸா பேசுறாரு இல்லையா, ஆனா அவர் பேசுற இந்த பேச்சை யாரும் எடுத்துக்கவே இல்லை, சீரியஸா பார்க்கவே இல்லை. எல்லாருமே சிரிச்சுட்டு தான் போறாங்க. அதிலும் பாஜகல அலிஷா அப்துல்லா சொல்லிட்டு ஒரு பெண் நிர்வாகி இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்களேன். ஏண்டா பேண்ட்ல உச்சா போனது மறந்து போச்சா, 5 கட்சி அமாவாசை,
ஏன்டா பேண்ட்ல உச்சா போனது மறந்து போச்சா, 5 கட்சி அமாவாசை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இத மாதிரி அக்ரெசிவா பேசிட்டு இருந்தாரு. ஆனா அண்ணாமலையுடைய தலைமை தமிழக பாஜக வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை மாதிரியே மாறிட்டாங்க. இங்க ஒரு அண்ணாமலை கிடையாதுங்க, தமிழக பாஜக இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் அண்ணாமலை மாதிரி தான் இருக்காங்க. பாத்தீங்களா இந்த பெண் நிர்வாகி பாத்தீங்களா என்ன சொல்றாங்க, ஏண்டா பேண்ட்ல உச்சா போனது மறந்து போச்சா, 5 கட்சி அமாவாசை அப்படிங்கிற மாதிரி துளி கூட பயமே இல்லாம எப்படி பேசியிருக்காங்க பாருங்க. தேவையா இதெல்லாம் தேவையா, வந்தோமா அமைதி மார்க்கத்தினரை சந்தோஷப்படுத்தின மாதிரி ஒரு 4 டைலாக்க பேசணுமா போனோமான்னு இல்லாம ஆடு பலி தூக்கிடுவோம் தட்டிடுவோம் போட்டுருவோம், உள்ள வர முடியாது, உள்ள வந்தா வெளியே போக முடியாதுன்னு தேவையில்லாத கருத்தெல்லாம் சொல்லி பாருங்க இப்போ எப்படி எல்லாம் அசிங்கப்படுறீங்க பாருங்க. ஏன் சார் இப்படி வாண்டடா பேசி அசிங்கப்படுறீங்க? இதை தொடர்ந்து இந்து தர்ம போராளி திரு எச் ராஜா அவர்கள் பண்ண சம்பவத்தை பார்க்கலாம். காலத்துக்கே போக வேண்டாம், நீங்க பாருங்க கல்கி சதாசிவம் அவர்கள் MS சுப்புலட்சுமிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணாங்க. யாராவது அருவா எடுத்தாங்கடா? ஏன்னா நீங்க பிறக்கல. இன்னைக்கு ஆணவ கொலைக்கு காரணமே சுபவீர பாண்டியன் திருமாவளவன் தான். ஏன்னா நீங்க தூண்டி விடுறீங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி SG கிட்டப்பா, KP சுந்தராம்பாள், நான் சமுதாயம் பேர் சொல்லணுமா? அன்னைக்கு யாராவது அருவா எடுத்தாங்கடா? ஏன்னா நீங்க பிறக்கலடா, நீங்க பிறக்கல, தீய சக்திகள் இவங்க பிறக்கல, அதனால அன்னைக்கு யாரும் அருவா எடுக்கல. இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, அதனால அருவா எடுக்கணும். ஆகவே இந்த தீய சக்திகளுக்கு எதிராக நாம உண்மை நிலையை நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்டர் காஸ்ட் மேரேஜ் என்ன இன்னைக்கு நேத்திக்கு நடக்குதா? பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அப்போல்லாம் இது மாதிரியான ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடந்ததே கிடையாது. இந்த சுபவீர பாண்டியனும் திருமாவளவனும் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழகத்துல ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எச் ராஜா அவர்கள் சொல்றாரு. இத மாதிரி நம்மளுடைய எச் ராஜா அவர்கள் பொலிச்சின்னு மூஞ்சில காரி துப்புனதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய ரெட் லைட் ஊடகங்கள் சும்மா இருப்பானுங்களா? நேரா எராமிசை அவர்கள்கிட்டயும் நம்மளுடைய திருமாவளவன் அவர்கிட்டயும் போயிட்டு உங்களை இப்படி எல்லாம் அவர் பேசியிருக்காரு, நீங்க ஒரு தீய சக்தின்னு சொல்லியிருக்காரு, நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழகத்துல ஜாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குன்னு சொல்றாரு, இது மாதிரி நடக்கிறதுல காரணமே நீங்க தானே சொல்றாரு, இத மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஊடகங்கள் அவங்க கிட்ட போயிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம எராமிசை என்ன பதில் சொல்லியிருக்குன்னா, மனு நீதியால் தானும் திருமாவளவனும் பிறந்ததுக்கு பிறகு மனுநீதி எழுதப்பட்டது என எச் ராஜாவுக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் சுபவீர பாண்டியன் கேள்வி. மனுநீதியால் ஏற்பட்ட சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தான் ஆணவ படுகொலைக்கு காரணம் என்று விளக்கம். இதெல்லாம் விளக்கமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எச் ராஜா அவர்கள் சொன்னதுக்கும் இவர் சொல்றதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? சுபவீர பாண்டியன் அவர்களே எச் ராஜா அவர்கள் தெளிவா சொல்றாரு, ஜாதிகளை கடந்து பல திருமணங்கள் நடந்திருக்குன்னு. அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளும் அவர் சொல்றாரு. அதுவும் எப்பயோ நடந்த திருமணங்களை அவர் சொல்லல, சமீப காலத்துல நடந்த திருமணங்களை தான் அவர் சொல்றாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீங்க என்ன சார் நேரா மனுநீதிக்கு போயிட்டீங்க? தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய ஒரு மனைவி எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க? வால்மீகி அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவரா இருக்காரு? இத மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸை இதிகாச புராணங்கள் இருந்து என்னால எடுத்து சொல்ல முடியும். அவ்வளோ ஏங்க அம்பேத்கருடைய மனைவி எந்த சமூகம் சார்? இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு துப்பு கிடையாது, நேரா வந்துட்டாரு மனுநீதியை தூக்கிக்கிட்டு. இவரை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் கண்டுக்கல, எச் ராஜாவை பாஜகவில் யாரும் கண்டு கொள்வதில்லை, கவன ஈர்ப்புக்காக எச் ராஜா அவ்வப்போது உளறுவார், தமிழ்நாட்டு மக்கள் அவரின் கருத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆமாங்க, எச் ராஜா பயங்கரமா உளறுவாரு, இவர் அப்படியே டைட்டா பேசிடுவாரு. திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அட்டூழியங்களை குறித்து ஒரு கேள்வி எழுப்புறது இல்ல, தன் சுய சமூகத்தின் மீது நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக ஒரு கருத்தும் சொல்றது இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிராக திமுகவினர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக இயக்குனர் கோபி நயினார் இருக்காரு பாருங்க, அவரு கோவப்பட்டார்னா இது மாதிரிலாம் கோவப்படாதீங்க, கோவப்படுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. எம்பியா இருக்கக்கூடிய உங்களுக்கு வெறும் பிளாஸ்டிக் சேரை கொடுத்து திமுகவினர் சோஃபால உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுறாங்க. எப்பவுமே சுயமரியாதை சமத்துவம் பேசக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் அதற்கு எதிராக ஏதாச்சும் பேசினாரா? சுயமரியாதை ரொம்ப முக்கியம்னு பேசக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் இது குறித்து ஒரு கண்டனத்தையாவது பதிவு செஞ்சாரா? இவர் பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது இவருடைய கூட்டணி எம்பிக்கள் இவர் பேசுறத பார்க்காம நல்லா
கொரட்டை விட்டு தூங்குறாங்க. அதுக்கு எதிராச்சும் இவர் ஏதாச்சும் பேசியிருக்காரா? ஆமா, இவரு சபாநாயகர் கிட்ட மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் 2 மினிட் மேடம் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஆதரவாக கூட இவரோட கூட்டணி கட்சி எம்பிக்கள் பேசுறது கிடையாது. ஆனா இவரு இங்க எச் ராஜா அவர்களை நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. திருமாவளவன் அவர்களால விசிகாவின் ஃபேஸா இருந்த ஆதவ் அர்ஜுனாவை தொடர்ந்து வச்சுக்க முடியல. இவர் கடந்த காலங்களில் பேசின கருத்தை அவரு இப்போ பேசிட்டு இருந்தாரு. ஆனா அது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கிட்டாரு, தள்ளி வச்சாரு. அதுக்கு ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணாரு? நீங்களாச்சும் உங்க கட்சியாச்சும் சொல்லிட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. நீங்க எல்லாம் எச் ராஜா அவர்களை பத்தி பேசலாமா? அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா? ரைட்டு. கடைசியாக ஒரே ஒரு துணுக்கு செய்தி இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதை பாருங்க. பாஜக ஒரு ஃபியூஸ் போன பல்பு. பாஜக ஒரு ஃபியூஸ் போன பல்பு. திமுகவை மிரட்டி பார்ப்பது போல அமித்ஷா பேசுகிறார். மிரட்டல் உருட்டல்களுக்கு எல்லாம் பயப்படும் கட்சி திமுக கிடையாது. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமானத்துறைகளை தோழமை கட்சி போல பாஜக வைத்துள்ளது. சென்னை கொரட்டூரில் அன்னம் தரும் அபுந்த கரங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. அமித்ஷா மிரட்டி பாக்குறாரு. அவர் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் திமுக எப்பவுமே பயப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சேகர் பாபு சொல்றாரு. திரு சேகர் பாபு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையா? திமுக இவர் சொல்ற மாதிரிதான் எதுக்குமே பயப்படாத ஒரு கட்சியா தான் இருக்கா? இந்திரா எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தமிழகத்துல பயங்கரமா அடி வாங்கின கட்சினா அது திமுக தான். இந்திராக்கு எதிராகவோ காங்கிரஸுக்கு எதிராகவோ மத்திய அரசுக்கு எதிராகவோ யாராச்சும் பேசினாங்க அவங்களை தூக்கி உள்ளதான் வச்சிட்டு இருந்தாங்க. வாயை திறந்து பேசினாலே தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த திமுக காரங்க எல்லாருமே அமைதியா தான் இருந்தாங்க, கப் சிப்புன்னு இருந்தாங்க. திமுகவுடைய கரை வேஷ்டியை கைட்டி தூக்கி தூர கடாச்சிட்டு ஓடின கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம். ஏங்க நான் திமுக காரன் கிடையாதுங்க, நான் திமுக இல்லைங்கன்னு சொல்லி கத்தி கதறி கூச்சல் போட்டு தெரிச்சு ஓடின கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம். அந்த காலத்து ஊபிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்தாங்க. எமர்ஜென்சி டைம்ல இப்படிதான் இருந்தாங்க. திமுக கரை வேஷ்டியை தூக்கி போட்டு ஓடிதான் போனாங்க. சரி, இந்த எமர்ஜென்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த திமுக காரங்க என்ன பண்ணாங்க? இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறமா இந்த திமுக என்ன பண்ணாங்க? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு டோட்டலா காங்கிரஸ் கிட்ட சரண்டர் தான் ஆனாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த 2G ஊழல் விவகாரம் நடக்கிற அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் திமுக கிட்ட எப்படி சீட்டு பேரம் பேசினாங்க? ஒரு பக்கம் ரைடு நடந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் சீட் ஷேரிங் குறித்து பேசிட்டு இருந்தாங்க. மத்திய அரசை பார்த்து அடங்கி ஒடுங்கி நடுநடுங்கின ஒரு கட்சினா அது நம்ம திமுக தான். ஆனா இங்க நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு என்னெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா? ஒண்ணு இல்லங்க, திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை ஈடி கைது செஞ்சாங்க. அந்த நேரத்துல அவர் என்னங்க பண்ணாரு? தைரியமா அந்த கைதை எதிர்கொண்டாரா? இல்லையே. அவர் பயங்கரமா நாடகம்லாம் போட்டாரு, அழுதாரு, புரண்டாரு, பேண்ட்ல யூரினும் போனாரு. ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு ஹாஸ்பிட்டலா சுத்தினாரு. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு? மிரட்டாதீங்க, உருட்டாதீங்க, நாங்க திமுக, எதுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் இந்த திமுக. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? பாஜக ஒரு ஃபியூஸ் போன பல்புன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலேயே சிரிப்பா தான் வருது. சோ அவ்வளவுதான் கைஸ் எனக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திரன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.